ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் மக்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில் அவதூறாக பேசிய விவகாரம் தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் தொகுதி மக்கள் குறித்து ஒருமையில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது குறித்து மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார்? முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி குறித்து பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். மேலும் சில வார்த்தைகளை ஆபாசமான வார்த்தைகளையும் கூட பதிவு செய்து இதுபோன்று 27 தொகுதியில் போட்டியிட்டு 5 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் துரோகிகள், உங்களைப் போல நாட்டில் துரோகிகள் உண்டா என்ற பல்வேறு கடினமான வார்த்தைகளையும் கூறியிருந்தார். அதே போன்று KC வேணுகோபால் உள்ளிட்டவரும் கூட பேசியிருந்தார்கள். இந்த பேச்சானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ தற்பொழுது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலாக ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அமைச்சர் பதவியும் அதிகாரமும் போன பிறகு விரக்தியிலும் அகங்காரத்திலும் சிலரின் மொழியின் தரம் எந்த அளவுக்கு கீழே விழுகிறது என்பதற்கான உதாரணம் தான் அனிதா ராதாகிருஷ்ணனின் பேச்சு எனவும், போ என்று பேசுவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமல்ல 3ஆம் பாலினத்தவர்களை இழிவுபடுத்தும் அருவருப்பான மனநிலையை காட்டுகிறது எனவும், சமூகத்தில் தங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் பெற போராடி வரும் ஒரு சமூகத்தை இப்படி கேவலப்படுத்துவது வெட்கக்கேடானது எனவும், நாங்கள் உங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர உழைத்தவர்கள் தான், எங்களுக்கும் திருப்பி பேச தெரியும், அரசியலில் பதிலடி கொடுக்க தெரியும் எனவும், ஆனால் இன்னும் அரசியல் நாகரிகத்தை மதித்து திமுக தலைமையில் பதிலை காத்திருக்கிறோம் எனவும், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் எங்களுடைய மூத்த தலைவர்களையும் தொடர்ந்து தரக்குறைவாக பேசும் இந்த அரசியலை திமுக தலைமையை ஊக்குவிக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் திமுக தலைமையிடம் ஒரு கேள்வி, இந்த மொழியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இல்லையெனில் உடனடியாக கண்டிக்க வேண்டும், இல்லையென்றால் இதே அரசியல் மொழியில் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம், நாங்களும் தயங்க மாட்டோம் எனவும், அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பெண்கள் 3ஆம் பாலினத்தவர்கள் எதிர்கட்சியினர் மீது இழிவான வார்த்தைகள் பயன்படுத்துவது அரசியல் கலாச்சாரம் அல்ல, அது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சி எனவும், அனிதா ராதாகிருஷ்ணன் தனது வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், திமுக தலைமையும் இதனை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் திமுகவிற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளுடன் தற்பொழுது மாணிக் தாக்கூர் அவர்கள் தனது கருத்தை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.